இது போயிடுச்சு இது போயிடுச்சு இது எல்லாமே என்னை விட்டு போதான் நெருங்கி அழகா வருவேன். எஸ் போட்டோம், எனக்கு கிட்ட இருந்த எல்லாமே போட்டோம். ஆனா ஒன்னே ஒண்ணு போவேன்னா அது நம்பிக்கை. என் சொத்தை எடுக்கலாம், என்னோட மானத்தை வாங்கலாம், என்னை அசிங்கப்படுத்தி பார்க்கலாம், எல்லாத்தையும் ஒருத்தன் பண்ண முடியும். என் பேரை கெடுக்கலாம். அவன் ஆல்ஃபிரட் சரி கிடையாது, அவன் லைஃப் இப்படி, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் இப்படி அப்படின்னு என்ன வேணாலும் பேரை கெடுத்துக்க. ஆனா நான் வச்சிருப்பேன் ஒரு நம்பிக்கை பாரு, அந்த நம்பிக்கையை மட்டும் அவன் என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. எதை வேணாலும் இழந்துருங்க லைஃப்ல, நம்பிக்கையை மட்டும் இழந்துறாரு. I am not useless, I am useless. Nobody here is useless. We are useless. நம்மளை பயன்படுத்துறது ரொம்ப கம்மி, ஆனா நம்மளை பயன்படுத்திக்கிட்டவங்க ரொம்ப ஜாஸ்தி. இந்த சுவாசத்தின் முதல் கொண்டு என்னோட சுண்டு விரல் முதல் கொண்டு எனக்காக பயன்படும். உன்னை சுத்தி எல்லாம் நல்லவங்களே மட்டுமே வரணும்ட்டு நினைக்காதீங்க. லைஃப் போர் அடிக்கும். எனக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் தோணி இருக்கு, நிறைய வாட்டி தோணும். இந்த தோணும் போது நான் யோசிப்பேன், பாரு இந்த கண்ணு யாருக்குமே பயன்படாம இந்த கண் பார்வை இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த கண் பார்வையோட அருமை தெரியும், இந்த கண்ணோட வேல்யூ தெரியும். இந்த காது நல்லா கேக்குது, இதோட வேல்யூ யாரோ காது கேட்காதவங்களுக்கு எல்லாம் பயன்படும். சோ இன்னும் எனக்கு 2 கால் 2 கை 2 எல்லாம் கிட்னி லிவர் எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் யாருக்கோ பயன்படாம அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திட்டு, எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்திட்டுன்னு வேண்டிட்டு இருக்கானே. இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு எங்கெங்கயோ போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே. அப்ப நம்ம பாரு லூசு மாதிரி செத்துணும்னு நினைக்கிறோம். எல்லாம் உறுப்புகளும் நல்லா வேலை செய்யுது, இந்த உறுப்பெல்லாம் வேலை செய்யாதவன் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டல் வாசல்ல, எங்கெங்கயோ கடன் வாங்கிட்டு இருக்கான். அப்ப நான் செத்துட்டா இந்த பார்வையும் போயிடும், இந்த இது எல்லாமே மண்ணுல அழிஞ்சு போயிடும், இந்த குரல் கூட அழிஞ்சு போயிடும்ல. சரி யாருக்குமே பயன்படாம போயிடும்ல. அப்படி என்ன டேஷுக்கு நான் சாகணும், வாழ்ற மத்தவனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன். ஓகே, இந்த குரல் யூஸ் ஆகணும், என் பார்வை யூஸ் ஆகணும், என் காது நல்லதையே கேட்கணும், இந்த வாய் நல்லதையே பேசணும், இந்த மனசு நல்லதை பத்தி மட்டுமே யோசிக்கணும். எனக்கு எவன்லாம் கெடுதல் நினைச்சானோ அவனுக்கு எல்லாம் நான் பழி வாங்கலாம் வேணாம், நான் வாழ்ந்து காமிச்சிட்டாலே போதும். எனக்கு எவன்லாம் நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சானோ அவனுக்கெல்லாம் நான் ஓகே ரைட், நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் பாட்டு என் வேலையை பாக்குறேன், உன்னை பழி வாங்கல எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு அதுக்கு டைமே இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் மை செல்ஃப், என்ன நான் எனக்காக பயன்படுத்திக்க விரும்புறேன். இவ்வளவு நாள் இந்த உறுப்புகள்லாம் எனக்கு எல்லாமே மொத்தமா பயன்படட்டும். இந்த சுவாசத்தின் முதல் கொண்டு என்னோட சுண்டு விரல் முதல் கொண்டு எனக்காக பயன்படட்டும். இதுக்கா இவ்வளவு வருஷம் எவனுக்காக உழைச்சது போதும். ஐ எம் நாட் யூஸ்லெஸ், ஐ எம் யூஸ்லெஸ். தெரியுமா? நோபடி ஹியர் இஸ் யூஸ்லெஸ், we are useless. நம்மளை பயன்படுத்துறது ரொம்ப கம்மி, ஆனா நம்மளை பயன்படுத்திக்கிட்டவங்க ரொம்ப ஜாஸ்தி. அப்ப இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் நம்மளை இத்தனை வருஷம் அத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டாங்களே, அவ்வளவு பேர் என்ன யூஸ் பண்ணிட்டு சப்பி தூக்கி போட்டாங்களே. ஆனா நான் மறுபடியும் சப்பி தூக்கி போட்டாங்களேன்னு சந்தோஷம் தான் பட்டேன். ஏன்னா நான் ஒரு விதை, என்ன தூக்கி போட்டது ஒரு சேத்துல, அந்த சேத்துல இருந்து நான் உரமா எடுத்து வளர்ந்து காமிச்சேன். என்ன தூக்கி போட்டியா, நல்ல இடத்துல தூக்கி போட்டேன், என்ன விதையா தான் தூக்கி போட்டிருக்கேன், இப்ப நான் வளர்ந்து காட்டுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பாருங்க. இது போயிடுச்சு இது போயிடுச்சு இது எல்லாமே என்னை விட்டு போதான் நெருங்கி அழகா வருவேன். எஸ் போட்டோம், எனக்கு கிட்ட இருந்த எல்லாமே போட்டோம். ஆனா ஒன்னே ஒண்ணு போவேன்னா அது நம்பிக்கை. புரியுதா? அந்த நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து வேற எவனாலையும் புடுங்க முடியாது என் கிட்ட இருந்து. உன் நம்பிக்கை உங்ககிட்ட இருந்து நான் புடுங்க போறேன்ட்டு எவனாலையும் புடுங்க முடியுமா? என் சொத்தை எடுக்கலாம், என்னோட மானத்தை வாங்கலாம், என்னை அசிங்கப்படுத்தி பார்க்கலாம், எல்லாத்தையும் ஒருத்தன் பண்ண முடியும். என் பேரை கெடுக்கலாம். அவன் ஆல்ஃபிரட் சரி கிடையாது, அவன் லைஃப் இப்படி, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் இப்படி அப்படின்னு என்ன வேணாலும் பேரை கெடுத்துக்க. ஆனா நான் வச்சிருப்பேன் ஒரு நம்பிக்கை பாரு, அந்த நம்பிக்கையை மட்டும் அவன் என்கிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. எதை வேணாலும் இழந்துருங்க லைஃப்ல, நம்பிக்கையை மட்டும் இழந்துடாது. லைஃப்ல மற்றவனுக்காகவும் சேர்ந்து வாழ்ந்து காட்டும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் குட் பீப்புள். உன்னை சுத்தி எல்லாம் நல்லவங்களே மட்டுமே வரணும்ட்டு நினைக்காதீங்க. லைஃப் போர் அடிக்கும். லைஃப் we need a villain, we need a comedian, we need ஒரு பயங்கரமான ஒரு கல்ப்ரிட். எல்லாமே இருந்தாதான் பாடம் நல்லா இருக்கும். நல்லவர்கள் மட்டுமே சூழ்ந்த உலகம் கிடையாது. நம்மளை சுத்தி ஒரு கல்பிரேட் இருப்பான், நம்மளை சுத்தி நம்ம பேரை கெடுக்கிறவன் இருப்பான், நம்மளுக்கு எதிரிகள் இருப்பாங்க. எல்லாமே இருந்தாதான் லைஃப் வாழ்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா போர் அடிக்கும். சூப்பர் செல் டேய் எப்பவுமே சூப்பர் சொல்லாதா, என்ன திட்டுடா அப்படின்னு ஒண்ணு மனசு சொல்லும்.
டேய் நீ பேசுறது சரியில்லடா, ஆமாடா, அப்பதான் நான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஒருத்தன் வந்து சார் நீங்க இந்த இடத்துல நீங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப குத்திச்சு சார், அப்பா நல்ல விஷயம், நல்ல விஷயமா போய் ஒருத்தனை குத்தி இருக்கு சார், இந்த இடத்துல நீங்க பேசின வார்த்தை கொஞ்சம் ரொம்ப எனக்கு மனசை காயப்படுத்திச்சு சார், அப்ப நான் அந்த மாதிரி மனசை காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. சரி, எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். மக்கள் எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஒரு பாடமா தான் அமைவாங்க. அது எல்லாத்தையும் நீங்க பாசிட்டிவா எடுத்துங்க. இல்ல பட் இருந்துமே மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்து ரீச் ஆகணும். இன்னும் எதை பண்ணணுமோ அதை பண்ண மாட்டாங்க. நம்ம மக்கள் வந்து எப்பவுமே ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தை பேசுச்சுன்னா அதை வந்து வைரல் ஆக்கிறானுங்க. நம்ம மக்களோட மனம் இல்ல அப்படி. ஒரு நிறைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தையா பேசுது, அதை வைரல் ஆக்குறாங்க. அதே மாதிரி எது சென்சேஷனல் நியூஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இங்க முக்கியமே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு வைரலான வேற ஒரு கண்டென்ட், என்டர்டைன்மெண்ட். அதுதான் இங்க பப்ளிசிட்டி பண்றாங்க. எது கொண்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுமோ அதை பண்ணவே மாட்டாங்க. டாக்டர் அஸ்வின் விஜய் சார் இதை பத்தி பேசியிருக்காரு, நான் பேசியிருக்கேன், லயா மேடம் பேசியிருக்காங்க, ஈலர் ஃபவுண்டேஷன் சக்தி பேசியிருக்காரு, அண்ட் நம்ம நண்பர் சகோதரர் ஈரோடு மகேஷ் பேசியிருக்காரு. ஸோ இத்தனை பேர் பேசி ஒரு சூசைடு தாட்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இவ்வளவு பேர் பேசியிருக்கோம். எத்தனை வீடியோஸ் வந்து இன்னைக்கு வைரல் ஆச்சுன்னு பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. இதே வந்து நான் ஒரு லவ் பத்தி பேசினா வைரல் ஆகுது, வேற என்னென்னலாம் விஷயங்கள்லாம் பேசணும் அதெல்லாம் வைரல் ஆகுது. ஆனா ஒரு சூசைடை பத்தி நம்ம இவ்வளவு அழகா பேசின ஒரு விஷயங்கள் கூட வைரல் ஆகவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க எடுத்துக்கிறது அவங்களுக்காக மட்டும் தான் எடுக்கிறாங்க. எனக்கு தான் சூசைடல் தாட்ஸ் இல்லையே, அப்ப இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு. ஆனா நம்ம பண்ண வேண்டியதுன்னா இந்த தாட்ஸ்ல இன்னொருத்தன் இருக்கிறான், இந்த சமயத்துல ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இந்த வீடியோ போய் ஹிட் பண்ணி ஆகணும். அவன் இதை பார்த்தனா அவன் மனசு மாறுவான். அப்ப எனக்கு வரலன்னா என்ன, இன்னொருத்தனுக்கு இதுக்கு தேவை. இப்ப சூசைடை பத்தி பேசுறேன் அப்படின்னா நான் வந்து சூசைடல் தாட்ஸ்ல இருக்கிறனாலே பேசுறேன் கிடையாது. சூசைடல் தாட்ஸ்ல யாருன்னா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ யூஸ் ஆகுமே, இந்த ஒரு பேச்சு அவனுக்கு போய் பயன்படாத போகுது, அவன் வந்து இதை பார்த்து கொஞ்சம் மனம் மாறுவானே அப்படின்னு தான் பேசுறோம். ஒவ்வொரு ஸ்பீக்கரும் அதுதான் பேசுறோம். ஆனா நம்ம பாக்குற நம்ம வியூவர்ஸ் என்ன பண்றோம்னா, ஐ எம் நாட் இன் திஸ் சிச்சுவேஷன், சோ திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லைன்னு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போறான். தயவு செய்து உங்களுக்கு தேவையில்லைனாலும் பரவாயில்ல, யாரோ இதை பத்தி நினைச்சிட்டு இருக்கான், யாரோ இன்னைக்கு அதை பண்ணிக்கலாமா, என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு நினைக்கிறான், அவனுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னா நம்ம தான் அதை போய் சென்சேஷன் ஆக்கணும், வைரல் ஆக்கணும். கிளியர்? இனிமே அந்த மாதிரியான சூசைடல் அவேர்னஸ் வீடியோ வந்ததுன்னா நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ண தயாரா இருங்க. எல்லாருமே லவ் ஸ்டேட்டஸ் ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு அதுலயே இருக்கிறீங்க, அது தேவையில்லைங்க. அதை விட பெருசா தேவை வந்து அவனுக்கு ஆறுதலா 4 வார்த்தைகள், ஏசு உன்னால வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கை. இதை தான் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த வீடியோ எல்லாம் வைரல் கிடையாது. சோ தயவு செய்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க.